ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாட்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மலாய் குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்ததும் இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி சைடில் படிகிற ஆடையெல்லாம் நல்லா அப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு பாலோட அளவு கொஞ்சம் வற்றினதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் எடுத்திருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பால் 2 கப்பில் இருந்து 1 கப் அளவாக நல்லா வற்றணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாலோட அளவு குறைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கே தெரியும், பாலோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி பால் கொஞ்சம் திக்கான மாதிரி நமக்கே தெரியும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதும் ஏதாவது ஒரு மோல்லையோ இல்லைன்னா ஒரு டம்ளர்லேயோ ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற மோலில் ஊற்றினதுனால இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தனி மோல்லையோ இல்லைன்னா ஒரு டம்ளர்லேயோ ஊற்றி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குகிற குல்ஃபி மாதிரியே இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.